ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு ப்ளவுஸுக்கு ஃப்ரண்ட்டு பார்ட்டு நம்ம எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். நான் ஃப்ரண்ட் நெக் மாடலாக கொடுத்துருக்குற ஒரு பாட் நெக் மாதிரி நான் நெக்கு வரைஞ்சிருக்கிறேன். அதுக்காக இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கேன்வாஸ் எடுத்துக்கோங்க. கேன்வாஸ் எடுத்துகிட்டு நான் எனக்கு நீளம் ஒரு 6.5 இன்ச்சு ஃப்ரண்ட் நெக்கு. அந்த 6.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஒரு 4 இன்ச்சில் பாயிண்ட் வச்சுக்கோங்க. 4 இன்ச்சில் பாயிண்ட் வச்சு அவுட் சைடில் 1 இன்ச்சு வர மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து இந்த மாதிரி வளைவு வரைஞ்சி எடுத்துக்கலாம். 4 இன்ச்சுக்கு கீழே இருக்கிறத நம்ம ரவுண்டாக வரைஞ்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1.5 இன்ச்சு அளவில் இந்த மாதிரி மார்க் பண்ணி அந்த மார்க் பண்ணிடுறேன் பாருங்கள் 1.5 இன்ச்சு. அதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ஒரு லைனிங் கிளாத் எடுத்துக்கலாம். லைனிங் கிளாத் எடுத்து நம்ம இந்த நெக்கை நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அந்த லைனிங் கிளாத்தில் வச்சு இதை நம்ம அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அயன் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/4 இன்ச் அளவு கேப் விட்டுக்கோங்க லைனிங்கில். அந்த நம்ம கேப் விட்டுருக்கோம் பாருங்கள், அதை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். அந்த வளைவு வர இடத்துல ஒரு கட் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த ஃபினிஷிங் நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். அடுத்ததே நம்ம அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். நான் லைனிங் அட்டாச் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். லைனிங் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி மெயின் டாட் 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நீளம் ஒரு 3 இன்ச்சு மார்க் பண்ணி நம்ம மெயின் டாட்டை நம்ம பிடிச்சிக்கலாம். பிடிச்சதுக்கப்புறமா ரெண்டையும் ஃபோல்டு பண்ணி ஒரே அளவில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்து ஒரு 2.25 அளவில் நீளம் வச்சு ஒரு 1/4 இன்ச் அளவில் ஒரு டாட்டு பிடிச்சிக்கலாம். ஆம்கோல் டாட்டு நம்ம மெயின் டாட்லேருந்து ஒரு 2 இன்ச்சு கேப் விட்டுக்கோங்க. கேப் விட்டு அதை நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். ஒரு 1/4 இன்ச் அளவில் நம்ம டாட்டு பிடிச்சிக்கலாம். அடுத்ததே அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள் 1.25 இன்ச்சு அளவில் நான் மார்க் பண்ணி 3 இன்ச்சு நீளம் வச்சு நான் டாட்டு பிடிச்சிருக்கிறேன். இப்போ செகண்ட் டாட்டு நம்ம அதையும் நம்ம பிடிச்சிக்கலாம். 2.25 இன்ச்சில் நான் நீளம் மார்க் பண்ணியிருக்கேன். 1/4 இன்ச்சு பிடிச்சி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஆம்கோல் டாட்டு நம்ம மெயின் டாட்லேருந்து 2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச்சு அளவில் நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம டாட்டு நான் பிடிச்சி எடுத்துட்டேன். இப்போ பெல்ட் பட்டி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு பக்கத்துக்கு 3 பீஸ் எடுத்துக்கோங்க. 2 லைனிங்கு ஒரு மெயின் கிளாத்தும். ஒரு லைனிங்கை அடியில் வச்சுட்டு மெயின் கிளாத்தை சென்டரில் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இன்னொரு லைனிங் கிளாத்தை வச்சு நம்ம எவ்வளோ நம்ம தையலுக்காக விட்டுருக்கோமோ அந்த அளவில் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். அந்த உப்பட்டி பக்கத்தில் வருது பாருங்கள், அந்த ஷேப்பு அது நம்மளை பார்த்து இருக்க மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அடுத்தது அடுத்த பட்டி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அது அந்த நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ண பாருங்கள் அந்த பட்டியை பார்த்துருக்க மாதிரி நம்ம வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு லைனிங் மேலே எண்டில் வர தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டதுக்கப்புறமா நல்ல பக்கமாக திருப்பி ஒரு 1/4 இன்ச்சு அளவில் நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டதுக்கப்புறமா ரெண்டையும் ஒரே அளவாக வச்சு நம்ம எந்த அளவில் நம்ம பட்டி நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ அதே அளவில் நம்ம கரெக்டாக இருக்கான்னு பார்த்து அதில் இருக்க எக்ஸஸ் ஆகிருக்க பீஸையெல்லாம் கட் பண்ணிவிட்டு 2 பட்டியும் ஒரே அளவாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த ஃப்ரண்ட் பார்ட்டு நம்ம டாட்டு பிடிச்ச பாருங்க அந்த அதில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு நல்ல பக்கமாக திருப்பி இப்படி உள் பக்கமாக திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இன்னொரு பட்டு நம்ம அந்த பக்கம் விட்டோம் பாருங்கள், அதை அதுக்கு மேலே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு நல்ல பக்கமாக திருப்பிக்கோங்க. இப்போ பாருங்கள் தையல் வழியாக தெரியாமல் ஃபினிஷிங் சூப்பராக நமக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம எக்ஸஸ் ஆகிருக்க பீஸையெல்லாம் கட் பண்ணி எடுக்கலாம். அடுத்ததே நம்ம அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மெயின் டாட்டை ஒரு பக்கமாக கொஞ்சமாக சரித்து ஃபோல்டு பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி விட்டுக்கலாம். விட்டுட்டு நம்ம ஒரு 1/4 இன்ச்சு அளவில் நம்ம தையல் பிடிச்சிக்கலாம். பாருங்கள் இப்போ நல்ல பக்கமாக திருப்பி இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம அந்த பெல்ட் பட்டி அந்த பக்கத்தில் விட்டதையும் சேர்த்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம்.
இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது தையல் வெளியே தெரியாது. ஃபினிஷிங் வந்து புட்டிக் ஸ்டைலில் இருக்கான். இப்போ நம்ம பட்டியை நம்ம ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஐப்பட்டி உட்பட்டி நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் உட்பட்டி தான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதை வந்து நம்ம அந்த நல்ல பக்கமாக எடுத்து வச்சுட்டு 1.5 இன்ச் அளவில் ஒரு லைனிங் கிளாத்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு அது நல்ல பக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உள் பக்கமாக திருப்பி 2ஆக ஃபோல்டு பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். இப்போ நம்ம உட்பட்டி ஸ்டிச் பண்ணிட்டோம். இனி வந்து ஐப்பட்டி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அது இந்த மாதிரி உள் பக்கமாக வச்சுக்கோங்க. உள் பக்கமாக 2 இன்ச் அளவில் ஒரு பீஸ் கட் பண்ணி உள் பக்கமாக வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கோங்க. திருப்பி நல்ல பக்கமாக எடுத்து நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பல்லளவு கேப் போட்டு இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஐப்பட்டி உட்பட்டியெல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டேன். இனி வந்து நம்ம நெக்கு ஃபினிஷ் பண்ணலாம். நெக்கு வந்து உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் 6.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். அப் அண்ட் டவுன் இல்லாத மாதிரி ரெண்டும் ஒரே அளவாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நம்ம அங்கே கட் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள், கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள் நெக்கு. அதை வந்து நம்ம இதில் நமக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவில் வச்சு நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அதை கரெக்டாக வச்சுட்டு ஒரு பின் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக வச்சு நம்ம பின் போட்டு எடுக்கலாம். பின் போட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து ரெண்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். ஒரு 1/4 இன்ச் அளவு கேப் விட்டு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. அடுத்த பக்கத்தையும் நம்ம அதே மாதிரி நம்ம ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். ரெண்டும் ஒரே அளவு இருக்கான்னு நம்ம செக் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். ஒரு கொஞ்சமாக ஏற்ற இறக்கம் இருந்தாலும் நமக்கு ஃப்ரண்டில் வந்து ஐப்பட்டி உட்பட்டி வந்து அப் அண்ட் டவுன் ஆயிரும். அதனால செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி எக்ஸஸ் ஆகிருக்க பீஸை எல்லாம் கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த வளை வாரத்தில் இந்த மாதிரி ஒரு கட் கொடுத்துக்கோங்க. கட் கொடுத்துட்டு இந்த மாதிரி நல்ல பக்கமாக வெளிப்பக்கமாக திருப்பிக்கோங்க. வெளிப்பக்கமாக திருப்பிட்டு இதை நம்ம இப்படியே வச்சு அயன் பண்ணாலும் ஒன்றும் இல்லை. நான் இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து ஒரு எண்டு தையல் போட்டு போகிறேன். அயன் பண்ணி நம்ம அந்த எண்டு தையல் போடும்போது ஃபினிஷிங் வந்து நமக்கு நீட்டாக கிடைக்கும். அடுத்த பக்கத்தையும் நம்ம அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். நெக்கையும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். சூப்பரான ஒரு நெக் டிசைன் நமக்கு ரெடி ஆகிருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.